නෑ අපි මේක සාමූහික වැඩක්. ඉතින් අපිට ඒක තනි තනිව බලාපොරොත්තුවක් නෙමෙයි. අපි රට හදන වැඩපිළිවෙලේ අපිට පැවරිච්ච වගකීම අපි අනිවාර්යයෙන්. இது ஒரு தனியான செயற்பாடோ எதிர்பார்ப்போ அல்ல. முழுமையாக எல்லோரும் சேர்ந்து கடமையாற்ற வேண்டிய கட்டுப்பாடு உள்ளது. தரப்பட்ட கடமைகளையும் பணிகளையும் சரியாக செய்தல் வேண்டும். நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் புதியவர்கள்தான். ஆனால் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சேவையாற்றுவதற்கு புதிதல்ல. பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் செய்யக்கூடிய முழுமையான பணிகளை செய்வேன். அரசு சார் நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம். එහෙම අපි විශේෂ උපදේශක් කියලා අද කතා කරන්න අවස්ථාවක් හම්බුනේ නැහැ. අපි ලැබුණ කියලා එකක් නැහැ. අපි සාමූහිකව එකතු වෙලා වැඩ කරන්නේ කණ්ඩායමක් හැටියට. அமைச்சரவை பதவி பிரமாணங்கள் சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. நாட்டை சிறப்பான முறையில் வழிநடத்த தேவையான முறையில் அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட்டன. தரப்பட்ட பொறுப்புகளை துரிதமான முறையில் செயல்படுத்துவதற்கான நடைமுறைகளையும் நாம் மேற்கொள்வோம். සාර්ථක ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් දක්ෂ කැබිනට් මණ්ඩලයක් පත් වුණා කියන නැත්තම් මං හිතන්නේ අනුර සහෝදර ලැබුණු ජනවාරමේ විශාලම කොටස තමයි වාංචාවට දූෂිත තිත තැබීම நீதிய விதான ஆதிபத்தியம். ஒரு நாட்டின் முதுகெலும்பாக சட்ட ஒழுங்கு காணப்படுகின்றது. நீதியை நிலைநாட்டுவதே நாட்டின் முக்கியமான செயற்பாடாகும். இதற்கு முன்னர் ஜனாதிபதி ஊழல் விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சட்ட ஒழுகலாறுகள் மீறாது நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமையை நாம் சரிவர செய்வோம். அழகான நாடாக இலங்கையை மாற்றவும் கட்டியெழுப்பவும் தேவையான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்வோம். අනිවාර්යයෙන් මේ දේ සිද්ධ කරනවා. ක්‍රමානුකූලව පිළිවෙලකට නීති අනුකූලව මේ රට කොට දාන්න පුළුවන්. මම එදත් කිව්වා අදත් කියනවා. සාමූහික වගකීමක් අපි ඉටු කරනවා. ඒ වගකීමට අදාළ බලාපොරොත්තු නෙමෙයි. දෙන ඕනම වගකීමක් ඉටු කරන්න සූදානම් වෙන්න වැඩ. மக்கள் எதிர்பார்க்கும் அனைத்து விடயங்களையும் நிறைவேற்ற ஆவலாக உள்ளோம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவளிப்போம். மக்களின் தேவைகளை நிறைவேற்ற தேவையான விடயங்களை துரிதமாக செயல்படுத்துவோம். நாட்டிலிருந்து மாபியாக்களை அழித்து மக்கள் சுமூகமாக வாழ வழி செய்வோம். ඉදිරියට අපේ රටේ ජනතාවට බඩු මිල අඩු කරන්න අඩුවකින් තරව බඩු ගන්න පුළුවන් වෙළඳ පළාත්